கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேலைப்புலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லா பரிட்சயமாய் தெரிந்த ஒரு சம்பவம் தான். என்ன? அந்த நல்ல சமாரியன் என்று சொல்லி நம்ம சொல்லுவோமே, அந்த சமாரியனுடைய கதை. கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு நபர் குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கும் பொழுது இந்த சமாரியன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த நபரை பராமரித்து எண்ணெய் பூசி தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி அந்த நபரை கொண்டு போய் சத்திரத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறார். ஒப்பு கொடுத்துட்டு அன்றிரவெல்லாம் அவனை பராமரிச்சுட்டு மறுநாள் காலையில் கிளம்பும் பொழுது சத்திரத்தான்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவனுக்காக எக்ஸ்ட்ரா நீ என்னெல்லாம் செலவு பண்ணுறியோ, அதாவது 2 காசு எடுத்து கொடுக்குறாரு. அந்த அந்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இவனுக்காக நீ செலவழிக்கிற எல்லா பணத்தையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அதையெல்லாம் நான் வரும்போது உனக்கு ரிட்டர்ன் பே பண்ணிடுறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. பாருங்கள், இந்த சமாரியனுக்கும் அந்த குற்றுயிரும் கொலையுருமாய் விடப்பட்ட அந்த நபருக்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. வெறும் இரக்கத்தின் அடிப்படையில் அந்த சமாரியன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த நபர்கிட்ட அன்பு காட்டுறாரு, அவனை பராமரிக்கிறாரு, அவன் செலவுகளையும் அவன் தேவைகளையும் நான் பார்த்துக்கிறேன்ற வார்த்தையை சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இரக்கத்தின் அடிப்படையிலேயே ஒரு நபர் இதை செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு அப்படின்றது இந்த மாதிரி உறவு கிடையாது. அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இப்போ நமக்கும் அவருக்கு இருக்க உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்குன்னு ஏதாவது செலவு இருக்குது அப்படின்னா அதை சந்திக்க போகிறது யார்? நிச்சயமாக உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தகப்பனாகிய உங்கள் அப்பா. அப்போது உங்களுடைய தேவைகளை குறித்தும் உங்களுடைய கஷ்டங்களை குறித்தும் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்கள் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கொண்டு அப்பாவை பார்த்து கேளுங்க. அப்பா, அந்த சமாரியன் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்காக அவன் தேவைகளையெல்லாம் சந்திக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் என்னை ரத்தத்தினால மீட்டிருக்கிறீங்க அப்பா, என் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க முடியும்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக அப்பாவை பார்த்து சொல்லுங்கள். உங்கள் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாததை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். எவ்வளோ காசு உங்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டுமோ, இல்லை என்ன உதவி உங்களுக்கு செய்யப்பட வேண்டுமோ, அதையெல்லாம் உங்களோட கூட இருந்து செய்வதற்காக உங்கள் அப்பா கூட இருக்கிறார். இது நீங்கள் உரிமையாக கிளைம் பண்ணும் பொழுது அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்பீங்க. எனவே நம்ம முறுமுறுக்காமல் விசுவாசமாக இதை கிளைம் பண்ணி நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்பா உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க எங்கள் பரம தகப்பன் எங்களோட கூட இருக்குன்னு சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் தேவைகளை பார்த்து தியங்கி அவிசுவாசத்துக்குள்ளே போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உங்களை நம்ப பண்ணுங்க. அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.